told your friend you're not okay? And tell me what's wrong and why you never said you felt that way. And guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to gray as you fade away, as you fade away. Yeah, I'm about to fade away, 'cause every time I wake up I feel like it's Monday. Something's going wrong with all the chemicals up in my brain. All of a sudden I don't look at anything the same way. Gotta ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி என்னோடய மார்னிங் ரொட்டீனில் என்னோடய ஃபஸ்ட்டு டாட்டருக்கு லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து என்ன பேக் பண்ணேன்னு காட்ட போகிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்ரூம் க்ளீனிங் ரொட்டீன் நான் கேப்சர் பண்ணிக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பாப்பாவுக்கு வந்து டாட்லரில் ஷீ இஸ் த செகண்ட் ஒன், அவளுக்கு வந்து எப்படி ப்ரஷிங் ஹேபிட் வந்து நான் கொண்டு வந்தேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஃபார் லஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் இன்றைக்கி கொடுக்குறேன் நான். ஐம் கிவிங் ஹர் சம் கர்ட் ரைஸ் குக்கும்பர் அப்படி கொடுக்குறேன் நான். அண்ட் இப்போ வந்து ஸ்நாக்ஸ் நான் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் ரோட்டி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து லேயர்டு ரோட்டி. ஸோ ஒன்று எக்ஸ்ட்ரா பண்ணிட்டேன் பாப்பாவுக்கு, ஸோ தட் ஐ கேன் டூ சம் ஸ்நாக்ஸ் அவுட் ஆஃப் இட். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு லேயர்டு ரோட்டி எடுத்துக்கிட்டேன். அதில் வந்துட்டு ஹெர்ஷேஸ் சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு கொஞ்சமாக பம்கின் சீட்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ பம்கின் சீட்ஸ் ஆர் ரிச் இன் ப்ரோட்டீன், ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ நிறையா குவாலிட்டிஸ் இருக்குது. So very very good for kids health. So I'm adding in that. அதுக்கப்புறம் ரோட்டியை வந்து அப்படியே ரோல் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஒரு சாக்லேட் ரோல் மாதிரி நான் செய்ய போகிறேன். தென் ஐம் ஆடிங் இன் டூத்பிக் டு செக்யூர். ஏன்னா நடுவில் வந்து கட் பண்ண போகிறேன். அவள் டிஃபன் பாக்ஸில் ஃபுல்லாக வைக்க முடியாது, அதே மாதிரி கிட்ஸால் ஃபுல்லாக ரோல் எடுத்து சாப்பிடவும் முடியாதுல்ல. ஸோ இதை வந்து ரெண்டாக கட் பண்ணுறேன். லேயர்டு ரோட்டி எடுத்தனால அங்கே அவ்வளோ லேயர்ஸ் இருக்குது பாருங்கள் அந்த ரோலில். நான் இதில் நடுவில் ஸ்லிட் பண்ணிவிட்டு அது எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ லேயர்ஸ் தெரியுது. ஸோ ஒரு சப்பாத்தி ரோல் அதோட ஆப்பிள் பீசஸ் நான் ஸ்நாக்ஸ்க்கு கொடுத்து விட்டேன். ஸோ இப்போ வந்து லஞ்ச் பாக்ஸஸ்லாம் நான் எடுத்து வச்சிடுறேன். இந்த லஞ்ச் பாக்ஸ் பற்றி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க அண்ட் பர்ச்சேஸ் லிங்க் கூட கேட்டிருந்தீங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த லஞ்ச் பாக்ஸை பற்றி நிறைய கொஷின்ஸ் வந்திருந்தது. ஸோ ஐ ஜஸ்ட் டெல் அபவுட் இட். ஸோ இதில் வந்து 3 கம்பார்ட்மெண்ட் 4 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. கீழே வந்து செப்பரேட்டபிள் அந்த பேஸ் இருக்கும், தட் இஸ் மேட் ஆஃப் பிளாஸ்டிக். அண்ட் திஸ் ஒன் த கம்பார்ட்மெண்ட்ஸ் ஆர் மேட் ஆஃப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அண்ட் இந்த லிட்டில் வந்துட்டு உங்களுக்கு ரப்பர் இருக்கும். ஸோ தட் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி லீக் ப்ரூஃப். ஏன்னா வந்து நான் பாப்பாவுக்கு நிறைய தடவை கொடுத்து விட்டுட்டேன் ஸ்கூலுக்கு. இது வந்து ஸ்பில் ஓவர் ஆனதே இல்லை. திஸ் இஸ் அ ஃப்ரீசர் சேஃப், டிஷ்வாஷர் சேஃப், பட் யூ கேனாட் மைக்ரோவேவ் இட். ஸோ இதுதான் அவளோட லஞ்ச் பாக்ஸ். அண்ட் நைட்டே வந்துட்டு லஞ்ச் பாக்ஸ் வாஷ் பண்ணி வச்சுருவேன். அண்ட் லஞ்ச் பேக் அண்ட் டவல் நான் ரெடியாக எடுத்து வச்சுருவேன். So now let's begin with the packing. So I have packed the curd rice, a very very simple lunch but kids most favorite one. So curd rice தாளிச்சு எடுத்துக்கிட்டேன் நான். அண்ட் அதோடு சேர்த்து பொட்டேட்டோ ஃப்ரை. ஸோ curd rice and potato fry எப்போ வச்சு விட்டாலும் என்னோட பாப்பா சாப்பிட்ருவா. ஸோ ஐ எம் கிவிங் that to her and adding in some cucumber pieces. ஸோ குக்கும்பர் இந்த மாதிரி லென்த் வைஸாக கட் பண்ணால் பார்க்கவும் அழகாக இருக்கும் அண்ட் கிட்ஸும் வந்து எடுத்து சாப்பிட ஃபிங்கர் ஃபுட் மாதிரி ஈஸியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த லஞ்ச் ஐ கேவ் ஹர். So the curd rice and potato fry and some cucumber sticks. So this is the lunch and now let's pack the snack box. So snacks ume vanditu avalku I think she is having 2 to 3 breaks irukku nenikiren. So I am giving 3 compartment snacks box. Ena ore box la ellathe vachiralam, illadi thanithaniya vaikira mari irukum. So I am adding in the chapati chocolate sauce roll. Adha add panikiten. So secured with டூத்பிக் ஸோ தட் அந்த ரோல் வராது. அண்ட் ஆப்பிள் பீசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆப்பிள் பீசஸ் வந்து டிப் பண்ணி சாப்பிட்றதுக்காக ஐம் ஆடிங் இன் அன்ஸ்வீட்டன்ட் பீனட் பட்டர். ஸோ பின்டோலா இப்படிங்கிற பிராண்டில் வந்துட்டு அன்ஸ்வீட்டன்ட் பீனட் பட்டர் கிடைக்கும். அண்ட் இட் இஸ் 100% பீனட் பட்டர். ஸோ இதோட இன்க்ரீடியண்ட் பாருங்கள், இட் இஸ் 100% ரோஸ்டட் பீனட்ஸ். இது மட்டும்தான், ஸோ வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இட் இஸ் வெரி ஹெல்தி ஃபார் கிட்ஸ் ஆல்சோ. ஸோ என்னோட பெரிய பாப்பா ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தால் கூட சாப்பிட மாட்டேன். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி வெரி குட் டு ஹாவ் இட் வித் ஆப்பிள் பீசஸ். அண்ட் உள்ளேயும் ரோஸ்டட் பீனட்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ வந்து ஸோ அதை டிப் பண்ணி சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும், அந்த க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ கேவ் ஹர் ஃபார் ஸ்நாக்ஸ். ஸோ சப்பாத்தி ரோல், சாக்லேட்
roll, apple pieces and unsweetened peanut butter. ஸோ அவ்வளோதான், டப்பா பேக் பண்ணிட வேண்டியதான். ஸோ மை டாட்டர் கோஸ் டு ஸ்கூல் அண்ட் கம் பேக் இன் ஸ்கூல் பஸ். ஸோ அப்போ பசிச்சதுன்னா சாப்பிட்றதுக்காக ஐ ஆல்வேஸ் கீப் சம் ஹெல்தி பிஸ்கட் எதாவது வச்சு விடுவேன், இல்லாட்டி நட்ஸ் எப்போயுமே குட்டி டப்பாவில் போட்டு வச்சு விடுவேன். ஸோ டெய்லி வந்து இந்த டப்பா வந்து நான் செக் பண்ணுவேன். ஸோ செக் பண்ணிட்டு அது கம்மியாக இருந்ததுன்னா ஐ வில் ரீஃபில் இட் வித் நட்ஸ். ஸோ நட்ஸ் வந்து கெட்டும் போகாது அண்ட் கிட்ஸுக்கு பசியும் தாங்கும் அண்ட் ரொம்ப ரொம்ப ஹெல்தியில். ஸோ ஹெல்தி ப்ரோட்டீன் இருக்குல்ல இதில். ஸோ here I have added பாதாம் and some pistas. ஸோ இது மாதிரி குட்டி டப்பாவில் வந்து எப்பயுமே அவள் பேக்லனா வச்சு விட்ருவேன். ஸோ அவ்வளோதான், லஞ்ச் பாக்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸை வந்து நான் பேக் பண்ணிடுறேன். இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து இட் இஸ் குவைட் பிக். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து லஞ்ச் பேக் தேடி பிடிச்சி வாங்கியிருக்கேன். So my daughter is almost ready to school. She took bath and she got ready. So she's having her breakfast. So அவள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் போது நான் அவளை நான் ரெடி பண்ணி விட்டுறேன். ஸோ தலைவாரி விட்டுறேன். She asked for 2 plots today. ரொம்ப ரொம்ப கஷ்டம். 2 குடுமி வந்து இந்த அவளோட முடி வந்து சில்கியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ ஹேர் கட் வேறு பண்ணிட்டேன்னா ஸோ அதில் போடுறது ரொம்ப கஷ்டம். பட் ஸ்டில் சம்ஹவ் ஐ ட்ரைட் அண்ட் புட் ஹர் 2 குடுமி. ஸோ செகண்ட் பாப்பா வந்து தூங்கிட்டுருக்கா. ஷி வில் வேக்கப் அரவுண்ட் ஒரு 8க்கு மேலே தான் எந்திரிப்பா. ஸோ அவள் தூங்கிட்டு இருக்க டைமில் காலையில் வந்து பெரிய பாப்பா வந்து ரெடி பண்ணி விட்ருவேன். அண்ட் குட்டி பாப்பாவுக்கு இன்னும் ஸ்கூல் ஆரம்பிக்கலை. ஸோ அவளுக்கு ஸ்கூல் ஆரம்பித்த பிறகு பை திஸ் டைம் அரவுண்டு 7 or 7:15 கண்டிப்பாக அவளை நான் எழுப்பி விட்டுறணும். அப்படின்னா தான் வந்துட்டு அவளும் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போக கரெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வில் கோ டு ஸ்கூல் பை 7:30 and the குட்டி பாப்பாக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆன பிறகு she will go by 9 o'clock. ஸோ ஹியர் இஸ் த 2 குடுமி. ஸோ அழகாக வந்துருச்சு. அண்ட் ஷீ இஸ் ஹேவிங் தோசா, ஸ்க்ராம்பிள்டு எக்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு சாம்பார். ஸோ இதுதான் அவள் சாப்பிட்றா. அண்ட் பெரிய பாப்பா ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ அவ்வளோதான், அவள் கிளம்பிட்டா. டைம் இஸ் அரவுண்ட் 7:30. ஸோ இன்றைக்கி பாப்பா குளிக்கும் போது ஷி செட் ஷவரில் வந்துட்டு சரியாக தண்ணி வரலன்னு சொன்னால். ஸோ ஐ எம் யூஸிங் டாட் டேப் அண்ட் ஷவர் கிளீனர் டு க்ளீன் த ஷவர். ஸோ சச் அ ஒண்டர்ஃபுல் ப்ராடக்ட் டாட்டுங்கிற பிராண்டில். ஸோ ஜஸ்ட்டு வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு 2 minutes விட்டுறணும். அதுக்கப்புறம் மெட்டல் ஸ்க்ரப் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணாலே நல்லா க்ளீன் ஆகிடுது. அண்ட் இங்கே ஒரு ட்ரிக் நான் யூஸ் பண்ணுறேன், என்னென்னா ஸ்ப்ரே கன். ஸோ ஸ்ப்ரே கன் வந்து ஹை ஸ்பீடில் வச்சுட்டு ஸோ ஃபுல் ஃப்ளோ வச்சா நம்மளுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக வரும்ல. ஸோ அதை வச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கிச்சன் ட்ரை கிளாத் வச்சு நான் அந்த வாட்டரை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஷவர் ஹெட்டை வந்து கொஞ்சம் லைட்டாக டில்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதாவது உள்ள தண்ணி எதாவது தேங்கி இருந்தாலும் வெளியே வந்துடும். ஸோ சூப்பர் ஷைனிங் ஆகிடுச்சு. இப்போ லுக்ஸ் ஸோ குட். இப்போ வந்து பாத்ரூம் ஃப்ளோர் க்ளீன் பண்ண போகிறேன் யூஸிங் ஹார்பிக் பாத்ரூம் க்ளீனிங் ஸ்ப்ரே. ஸோ ஃப்ளோருக்கு வந்து இது யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் வாலில் இருக்க டைல்ஸுக்கு வந்து அகைன் யூஸிங் டாட்டோட பிராண்டில் பாத்ரூம் டைல் கிளீனர்னு தனியாக இருக்குது. ஸோ ஐம் கோனா யூஸ் தேட். This is not a sponsored video. This is my own experience with these products. ஓகேவா? ஸோ ஃப்ளோருக்கு வந்து ஹார்பிக் ஸ்ப்ரே பாத்ரூம் கிளீனிங் ஸ்ப்ரே வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன். அண்ட் அது நல்லா கொஞ்சம் நேரம் ஊறுறதுக்குள்ளே தென் ஐ ஹாவ் டு க்ளீன் த டைல்ஸ். ஸோ நல்லா நூக்ஸ் அண்ட் கார்னர்ஸ் வந்து நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன். அண்ட் இப்போ வந்து டைலுக்கு நான் க்ளீன் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் டைம் இருந்தால் கூட இட் இஸ் ஈஸி டு க்ளீன் த பாத்ரூம். And people hesitate to clean the bathroom. So it is very very important to keep your bathroom very clean. அண்ட் டைலில் வந்துட்டு அந்த சொல்யூஷன் போட்டு மெட்டல் ஸ்க்ரப் வச்சு கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கிறேன். அண்ட் கீழே வந்து பிளாஸ்டிக் ப்ரூம் இருக்கும்ல, ஸோ அதை வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டு க்ளீன் பண்ணிக்கிறேன். அண்ட் டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு ஐம் யூஸிங் சிஃப் பிராண்டில் வந்து டாய்லெட் க்ளீன் பண்ணுறேன். இதோட ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஐம் யூஸிங் தேட் ஈவன் ஃபார் த சீட் அந்த டேங்க் எல்லாத்துக்குமே வந்து. தென் ஐம் கிவிங் அ குட் ஸ்க்ரப் அண்ட் யூஸிங் த ஸ்ப்ரே கன் டு க்ளீன். ஸோ ஸ்ப்ரே கன் யூஸ் பண்ணும்போது இட் வில் பி வெரி வெரி ஈஸி டு க்ளீன் த பாத்ரூம். ஸோ ஒரு 15 minutes டைம் இருந்தால் போதும். யூ கேன் க்ளீன் த பாத்ரூம் அலாங் வித் வாஷ் பேஷன் இருந்தால் கூட நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம். அண்ட் இந்த மாதிரி உங்கள் ப்ரஷ் வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்க வாட்டர்லாம் வந்துட்டு வடிஞ்சிரும். தென் ஆஃப்டர் தட் யூ கேன் கீப் இட் அப் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு க்ளீன் த பக்கெட்ஸ் அண்ட் த மக்ஸ் யூ ஹேவ். அண்ட் கையோடு அதையும் க்ளீன் பண்ணிவிட்டேன். அண்ட் ஆஃப்டர் தட் பாப்பாவோட டப் வந்து அவள் டெய்லி யூஸ் பண்ணுறதுனால அதை டெய்லி க்ளீன் பண்ணிடுவோம். அதனால் வந்து இட் டசன்ட் நீட் டீப் க்ளீன். ஸோ இப்போ வந்து எதாவது டெக்கார் ஐட்டம் வச்சா அதையும் க்ளீன் பண்ணிடணும். ஸோ ஐ எம் க்ளீனிங் இன் த ரெஃப்ரெஷ்னர் ஸ்ப்ரே. அந்த ஸ்ப்ரே வந்து ஹேங் பண்ணி விட்ருப்பேன், அதை க்ளீன் பண்ணுறேன். தென் ரீட் டிஃப்யூசர். ஸோ அதையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன். அண்ட்
எவ்ரி வீக் இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது ஐ யூஸ் டு செக் அந்த ஆயில் வந்து எவாப்ரேட் ஆகிடுச்சா இல்லை இருக்கா அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து ரீஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த ரீட்ஸை வந்துட்டு ஆப்போசிட் சைடில் வைக்கிறேன். ஸோ தட் அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து இன்னும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். அண்ட் தென் க்ளீனிங் இன் த அதர் டெக்கார்ஸ் விச் ஐ ஹாவ் இன் த பாத்ரூம். I know you told your friend you're not okay, and tell me what's wrong and why you never said you felt that way. Guess you're trying to stay strong and fake a smile until I look away, but I've known you too long, it hurts to watch. ஸோ இப்போ பாத்ரூம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. எனக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆச்சு. நவ் ஐ எம் கோனா க்ளீன் த வாஷ் பேஷன் விச் இஸ் ஜஸ்ட் அவுட் சைட் த பாத்ரூம். ஸோ இந்த காமன் பாத்ரூமில் வந்து விச் இட் வில் பி அவுட் சைட் அண்ட் மாஸ்டர் பெட்ரூமில் இருக்க பாத்ரூமில் வந்து இட் வில் பி இன்சைட். ஸோ ஃபஸ்ட் திங் ஐ எம் டூயிங் எல்லா பொருளும் எடுத்து வச்சுட்டு தென் ஐ எம் ஸ்டார்டிங் த க்ளீனிங். ஸோ வந்து மிரர்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ மிரர் வந்து கொலின் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் த க்ளீனிங் ஐ டூ ஒன்ஸ் இன் அ வீக். ஸோ எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ பண்ணுவேன். இன்றைக்கி வந்து எனக்கு டைம் நல்லா இருந்தது. எனக்கு குட்டி பாப்பா தூங்கிட்டு இருக்காள், அதனால் டைம் இருந்தது. ஸோ தென் வந்து வாஷ் பேஷன் க்ளீன் பண்ண போகிறேன். ஐ எம் யூஸிங் அ டாட்டோட க்ளீனர் யூஸ் பண்ணுறேன். அண்ட் பாப்பா எந்திரிச்சிட்டா. டைம் இஸ் அரௌண்ட் 8:30. ஸோ என்னோடய க்ளீனிங் இன்னும் முடியலை. ஷி woke up. ஸோ ஷி ஆல்வேஸ் கேரி அ டால். ஸோ இன்றைக்கி வந்து ஸோ எங்கள் ஃபேமிலியில் ஹர்ஷா பாப்பான்னு ஒரு பாப்பா இருக்கா. ஷீ இஸ் மை ஃபஸ்ட் ஒன்ஸ் ஏஜ். ஸோ அவள் வந்து இந்த டால் வந்து என்னோடய பாப்பாவுக்கு கொடுத்தா. ஸோ அதை வச்சுட்டு அவள் நைட்டு தூங்கிட்டா. அண்டு இந்த டாலை தான் அவள் கேரி பண்ணிகிட்டே இருக்கா இப்போதைக்குள்ள. ஸோ இந்த மாதிரி குட்டி பேபிஸ் அந்த மாதிரிலாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஷீ இஸ் ஹேவிங் தேட். ஸோ கொஞ்சம் நேரம் ஸ்விங்கில் வந்து பாப்பா வச்சுட்டு ஸோ என்னோடய வேலையை நான் முடிச்சிட போகிறேன். அண்ட் பாப்பா வந்து அந்த டால் வச்சு அழகாக விளையாடிட்டுருக்கா. ஸோ லெட் ஹர் ப்ளே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மங்கி வந்து தொங்கிட்டுருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா வீடு பூரா டாய்ஸ் தான் வச்சுருப்பா பாப்பா. ஸோ அவள் விளையாடிக்கிட்டு இருக்க டைமில் ஐ எம் கோனா ஃபினிஷ் ஆஃப் மை பெண்டிங் க்ளீனிங் ஒர்க். ஸோ வாஷ் பேஷன் மட்டும் க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அந்த கிரானைட் இருக்குல்ல அதை சுற்றி ஸோ அதையும் க்ளீன் பண்ணணும். ஸோ ஐம் ஜஸ்ட் கிவிங் இட் அ குட் ஸ்க்ரப் அண்ட் க்ளீனிங் இட். ஸோ ஒரு 5 மினிட்ஸில் இந்த வேலை எனக்கு முடிஞ்சிடும். ஸோ ஓவரால் பாத்ரூம் க்ளீனிங் அண்ட் வாஷ் பேஷன் எனக்கு வந்து ஜஸ்ட்டு 15 to 20 மினிட்ஸ் தான் ஆச்சு எனக்கு. அண்ட் தென் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அந்த டவல் ஹோல்டர், அதுக்கப்புறம் வந்து சோப்பு டிஸ்பென்சர், ஸ்விட்சஸ் இதெல்லாம் வந்துட்டு நான் க்ளீன் பண்ணுறேன். ஸோ இப்போ ஸ்பார்க்கிள் க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் டைம் இருந்தாலே நம்மளுக்கு போதும். வி கேன் கீப் திங்ஸ் வெரி க்ளீன் அரவுண்ட் அஸ். ஸோ பிளேசிங் பேக் த டெக்கார், த toothbrush holder, so everything back to their respective places. And the main thing is I'm changing in the hand towel. So bathroom cleaning is done. So superba clean பண்ணியாச்சு. And shower head இன்னைக்கு clean பண்ணியாச்சு. So morning time வந்து it went very productive today. And இப்போ வந்து பாப்பா வந்து ப்ரஷிங் பண்ண வைக்கணும். ஸோ இதுவுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நிறைய மதருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வெரி வெரி டஃபஸ்ட்டு ஜாப் டு மேக் தம் ப்ரஷ். ஸோ எனக்கும் டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. ஐ யூஸ் டு ட்ரை அ லாட். ஸோ அதெல்லாம் என்னெல்லாம் ட்ரை பண்ணேன் அப்படின்ட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன். So the first thing what I did was I got her a lot of toothbrushes. ஸோ அதில் ஏதாவது ஒன்று பிக் பண்ணி அப்படியாவது அவள் ப்ரஷ் பண்ணிடுவா அப்படின்ட்டு நான் நினச்சேன். அண்ட் த ஒஸ்ட் கேஸ் இஸ் டு புட் த ரைம்ஸ், அந்த ப்ரஷிங் ரைம்ஸ் இருக்கும்ல, திஸ் இஸ் த வே வி ப்ரஷ் ஆர் டீத் அப்படின்ட்டு ரைம்ஸ் இருக்குல்ல. ஸோ ஐ புட் தேட் அண்ட் அதை பார்த்துட்டே வந்துட்டு அவள் ப்ரஷ் பண்ணிடுவா. ஸோ ஒரு 10 days கண்டினியூஸ்லி ஐ டிட் திஸ். அண்ட் இப்போ வந்து அவளுக்கே அழகாக அந்த பழக்கம் வந்துருச்சு. ஸோ எந்த ஒரு பழக்கம் நம்ம கொண்டு வரணும்னு நினச்சா வி ஹாவ் டு பி வெரி வெரி கன்சிஸ்டன்ட். அட் த சேம் டைம் வி ஹாவ் டு கிவ் சம் டைம் ஃபார் தட். ஸோ இப்போ காலையில் அவள் ப்ரஷ் பண்ணும்போது கம்ப்ளீட்லி ஐ வில் பி வித் ஹர் அந்த ப்ராக்டிஸ். ஸோ இதுக்கப்புறம் இதுதான் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாம் கரெக்டாக நான் சொல்லி கொடுத்தனால ஷீ இஸ் ஏபிள் டு டூ. அண்ட் இப்போ பாப்பா என்ன பண்ணுறேன்னா, ஸோ ஒரு 4 ப்ரஷ் எடுத்து கொடுத்தேன். ஸோ அதெல்லாம் மறுபடியும் எடுத்து அந்த ஹோல்டரில் வைக்கிறா. அண்ட் அடுத்து ஒரு ஆச்சரியமான விஷயம் பண்ணுவாள். அந்த காகிள் பண்ணுறதுக்கு ஒரு கப்பு வச்சுருப்பேன், ஓகேவா. ஸோ அவளுக்கு பிடிச்ச ஒரு கப்பு. ஸோ அவளையே பிக் பண்ண வச்சேன் நான் இந்த கப்பை. ஒரு டிரான்ஸ்பரண்ட் பிளாஸ்டிக் கப் வச்சுருப்பான். ஸோ அதை யூஸ் பண்ணி ஷீ இஸ் ஷோயிங் இட் டு யூ கைஸ். ஆக்சுவலி அதை யூஸ் பண்ணி காகிள் பண்ண யூஸ் பண்ணுவாள். ஸோ ஷீ இஸ் ஃபில்லிங் இன் த வாட்டர். ஸோ எவ்ரி டைம் இது 10 நாளுமே நான் செஞ்சு காமிச்சேன். அண்ட் 11வது நாள் ஷீ ஸ்டார்டட் டூயிங் ஆக்சுவலி ஆன் ஹர் ஓன். ஸோ அதை தண்ணி ஃபில் பண்ணி அழகாக காகிள் பண்ணுறான்.
ஸோ வந்து தண்ணி முழுங்க மாட்டா. ஸோ காக்லிங் பண்ணவும் சொல்லி கொடுத்துட்டேன். ஷீ இஸ் டூயிங் இட். அண்ட் காக்லிங் பண்ணி முடிச்சுட்டு அந்த கப்பை க்ளீன் வாஷ் பண்ணுறா பாருங்களேன். ஸோ ஷீ வில் வாஷ் தேட். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கப்பை வந்து துடைப்பா. ஸோ வந்து ஹேண்ட் டவல் இருக்கும்ல, ஸோ அதை வச்சு அந்த கப்பை வந்து நல்லா துடைச்சிட்டு தென் அனதர் சர்ப்ரைசிங் திங் ஷீ ஸ்டார்டட் டூயிங் வாஸ் அந்த கப்பை எடுத்து மறுபடியும் எங்கே எடுத்தாலும் அதே இடத்துல வந்து வச்சுட்டு அண்ட் அந்த டோரை க்ளோஸும் பண்ணிடுவா. ஸோ இந்த பழக்கம் வந்து நான் ஒரு 10 நாள் கன்சிஸ்டண்ட்டாக அவளுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டே இருந்தேன். இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த ஸ்டெப், இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த ஸ்டெப். ஸோ யூ ஹாவ் டு சூஸ் யுவர் ப்ரஷ், யூ ஹாவ் டு ப்ரஷ் யுவர் டீத், அப்புறம் ஸ்பிட் பண்ணணும், காகிள் பண்ணணும், அதுக்கப்புறம் துப்பணும், இதெல்லாம் அதுக்கப்புறம் அந்த கப்பை வைக்கணும்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ அதே மாதிரி ஷீ டிட் அண்ட் ஷீ ஸ்டார்டட் டூயிங். மேபி யூ கேன் ஆல்சோ ட்ரை டு பிரிங் இன் திஸ் குட் ஹேபிட் டு யுவர் கிட். ஸோ இதுதான் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஐ புட் இட் இன் திஸ் வீடியோ. தென் ஆஃப்டர் தட் ஷி வில் வாஷ் ஹர் ஃபேஸ். ஸோ அதுக்கப்புறம் டவல் வச்சு அழகாக வைப் பண்ணிடுவாள். ஸோ இவ்வளோ தான், இதோட நம்ம வீடியோ முடியுது. இன்னொரு அழகான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். அண்டில் தட் இட்ஸ் ஜான் சைனிங் ஆஃப். பை, டேக் கேர் கைஸ்.